காயும், சோழனும் பர்த்டே பார்ட்டில நெருக்கமா இருக்க ஃபோட்டோவ நிலா பார்க்குறாங்க. அடுத்து நிலா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில சொல்றேன். வீடியோவ முழுசா பாருங்க. காயத்ரியோட பர்த்டே பார்ட்டிக்கு போக வேணான்னு நெனச்ச சோழன், பல்லவனோட உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வேலை முடிச்சுட்டு வந்த நிலா 2 பேரையும் பார்த்து, "என்ன சின்ன பிள்ளைங்க மாரி கேம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வாட்டர் பாட்டில் மூடிய யார் தொறந்து வச்சது? சோழன் உங்களுக்கு அறிவே இல்லையா? இத தொறந்து வச்சிருக்கீங்க. இதுல பூச்சிலாம் விழுந்துச்சுன்னா அதோட குடிப்பீங்களா?" அப்படின்னு திட்டுறாங்க. "ஏங்க நம்ம மட்டும் தண்ணி குடிச்சா போதுமா? பூச்சி, புழுலாம் தண்ணி குடுக்க வேணாம். அதுக்காக தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்." அப்படின்னு அவர் சொல்றாரு. "நீ மட்டும் தான் காயத்ரிய வச்சு வெறுப்பேத்துவியா? நானும் ஏத்துறேன் பாருன்ற மாதிரி." "இன்னைக்கு ஆஃபீஸ்ல மீட்டிங் எப்படி போச்சு அண்ணி?" அப்படின்னு பல்லவன் கேட்க, "சூப்பரா போச்சுடா பல்லவா. நான் சூப்பரா பண்ணிட்டேன்னு என்னோட பாஸ் என்ன காஃபி குடிக்க கூப்பிட்டாரு." அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழனுக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாருமே தான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. கிளையண்ட்ட மீட் பண்ணுவாங்க. இந்த மாரி நல்லா பிரசன்ட் பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாரையுமே காஃபி குடிக்க கூப்பிடுவாரா உங்க பாஸு? அவன் வலியறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? என் பாஸே என்ன காஃபி குடிக்க கூப்பிடுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்குறாங்க நிலா. ஏங்க உங்களுக்கு தெரியலையா? அவன் உங்கள்ட்ட வலியறாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க என் பாஸ பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. உங்களுக்கு ஏங்க இவ்ளோ கோவம் வருது? அப்படின்னு அவரு கேட்க, அப்புறம் நான் வேலை செய்ற கம்பெனில என் பாஸ பத்தி பேசுனா, அப்புறம் எனக்கு கோவம் வராதா? அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஆமா, பொல்லாத கம்பெனி. அதுவே ஒரு டப்பா கம்பெனி அப்படின்னு அவங்க சொல்ல, ஏங்க எப்பவுமே ஸ்டார்ட்டிங் சின்ன கம்பெனிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. எடுத்தோனே பெரிய கம்பெனிக்கு போயிடுவாங்களா? அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லணுங்க, எங்க ஆயுமா இன்னைக்கு என்ன வீட்டுக்கு கூப்பிட்டா. அங்க போகாம நான் இங்க உட்காந்துருந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கா? எதுக்கு? அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. ஏய் இன்னைக்கு காயுவோட பர்த்டேடா. அதுக்கு பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்றாரு. "நீ போறியாக்கும்?" அப்படின்னு பல்லவன் கேட்டோனே, "போவாம பின்ன இங்க உட்காந்துருப்பாங்களா? போக தான்டா போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. "நான் இந்த காஃபிய குடிச்சிட்டு போனேன்" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "இந்த காஃபிய எவன்டா குடிப்பான்? நான் போய் பர்த்டே கேக் சாப்பிட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வேணும்னே நிலா காதுல விழுற மாதிரியே, "இந்த சட்டை நல்லா இருக்கா பல்லவா? அந்த சட்டை நல்லா இருக்கா பல்லவா? இந்த பெர்ஃப்யூம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நிலா முன்னாடி சீன் போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்காரு. நிலாவ வெறுப்பேத்துறதுக்காக அவரு பர்த்டே பார்ட்டிக்கு போயும் சேர்ந்துட்டாரு. அங்க எல்லாரும் சோழனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் வந்ததும் காயத்ரிக்கு ஒரே குஷியாயி வந்து கைய இறுக்கி பிடிச்சுக்கிட்டு விடவே இல்ல அவங்க. அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாங்க. கைய அவரும் எடுத்து எடுத்து பார்க்குறாரு. அவங்க விடவே இல்ல. காயத்ரி எல்லார்ட்டயும் "இதுதான் சோழன், என்னோட ஆளு" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோழனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. "இவள பத்தி காயும் நெறைய சொல்லியிருக்கா" அப்படின்னு சொல்லி அந்த 2K கிட்ஸ்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவரா, ஐயோ! வசமா 2K கிட்ஸ்ட்ட மாட்டிக்கிட்டோமே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு. இப்போ கேக் கட் பண்ண போறாங்க. "கட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றப்ப, "நீங்களும் வாங்க" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "நான் எதுக்குங்க? நீங்க பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணலான்னு காயத்ரி கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து கட் பண்றாங்க. கட் பண்ணி முடிச்சோனே அவரு பின்னாடி 2 ஸ்டெப் தள்ளி போய் நிக்கிறாரு. ஊட்டலான்னு பார்த்தா, எங்கடா பக்கத்துல இருக்க ஆள காணோம் அப்படின்னு பார்த்தா, பின்னாடி தள்ளி போய் நிக்கிறாரு. "வாங்க" அப்படின்னு சொல்லி அவருக்கு ஊட்டுறாங்க. அவரும் திரும்ப காயத்ரிக்கு ஊட்டுறாரு. எல்லாரும் காயத்ரிக்கு கிஃப்ட் குடுக்குறாங்க. "நீங்க எனக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரலையா?" அப்படின்னு காயத்ரி கேட்குறாங்க. சோழன் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு, பக்கத்துல இருந்த ஒரு பொக்கேலேருந்து ஒரு ரோஸ் எடுத்து "ஹேப்பி பர்த்டே" அப்படின்னு ரொமான்டிக்கா குடுக்குறாரு. அதுல இம்ப்ரெஸ் ஆன காயு சோழனோட கன்னத்துல கிஸ் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே ஃபோட்டோவா ஒருத்தவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் ஷாக் ஆகி இங்கேருந்து எப்படியாச்சும் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச உடனே டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க ஃபோன வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரணும். அப்பதான் இது எல்லாமே நமக்கு மறக்கும் அப்படின்னு சொல்லி குளிக்க போயிட்டாரு. அந்த நேரம் பார்த்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒருத்தவங்க அனுப்ப நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. "நிலா பல்லவன்ட்ட உங்க அண்ணன் ஃபோன்ல மெசேஜ் ஏதோ வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பார்க்குறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "வேணாம் அண்ணி. அது எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருக்காரு. அதுக்கப்புறம் பல்லவன், "அண்ணி அது பர்த்டே பார்ட்டிக்குலாம் போயிருக்காது. நான் தான் சும்மா சீன் போடுதுன்னு சொன்னேன்ல. வாங்க நான் ப்ரூஃப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன எடுத்து ஓப்பன் பண்றாரு. அப்பதான் பர்த்டே பார்ட்டி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கத பல்லவன் பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆன பல்லவன பார்த்து, "என்னாச்சு பல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அதுல இருந்த எல்லா ஃபோட்டோஸையும் பார்க்குறாங்க. பொசசிவா மட்டும் இருந்த நிலாவுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் சோழன் மேல ஒரு கேவலமான எண்ணம் வந்துருச்சு. ஃபோன வேகமா கீழ தூக்கி போட்டுட்டு நிலா ரூம்குள்ள போய் கதவ சாத்திக்கிறாங்க. பல்லவன் ஏன்டா இந்த ஃபோன எடுத்தோம், இந்த ஃபோட்டோவ பார்த்தோம், நிலா அன்னைக்கும் காட்டுனோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் சோழன் குளிச்சுட்டு, "அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு" அப்படின்னு சொல்லி ஜாலியா வந்துகிட்டு இருக்கப்போ, பல்லவன் மூஞ்சிய உர்ருன்னு வச்சுட்டு கையில ஃபோன வச்சிருக்கத பார்க்குறாரு. "நீ எதுக்குடா என் ஃபோன எடுத்த?" அப்படின்னு கேட்கிறப்போ, "அறிவு இருக்கானே உனக்கு? இதெல்லாம் சரியா வராதுன்னு அப்பயே சொன்னேன்ல, என்ன பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு திட்டுறாரு பல்லவன். "ஏய் நீ எதுக்குடா என்ன இப்ப திட்டுற?" அப்படின்னு கேட்க,
இந்த மாரி ஃபோட்டோ வந்துச்சு. அத நான் பார்த்துட்டுருந்தேன். என்ன பார்த்துட்டு அண்ணியும் இத பார்த்துட்டு உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, போச்சு எல்லாம் போச்சு. எல்லா பிளானும் சொதப்பிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு சோழன். கரெக்ட்டா அந்த நேரம் காயு ஃபோன் பண்றாங்க. 2 வாட்டி கட் பண்றாரு சோழன். ஆனா திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கறதுனால வேற வழி இல்லாம எடுத்து, "நான் பிஸியா இருக்கேன். அப்புறமா பண்றேன்" அப்படின்னு வைக்கிறதோட இன்னைய எபிசோடு முடியுது. நாளைய எபிசோடோட அப்டேட்ட கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.